சூப்பரான ஒரு மஷ்ரூம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பெரிய மஷ்ரூம் மட்டும் கட் பண்ணிட்டேன். சின்னதை மட்டும் அப்படியே போட்டாச்சு. நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே ஈஸியாக பண்ணிடலாம். பாஸ்மதி ரைஸை ஊற வைக்க தேவையில்ல. ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இந்த பிரியாணிக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா இந்த மசால் தான். கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம டைரெக்டாக கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக அதை தூக்கி போட்டுருவோம். மசாலா இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் ஆட் பண்ணிவிட்டேன். மசாலாலாம் ஆட் பண்ணிட்டேன். ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு நல்ல பழுத்த தக்காளியாக ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வதக்கிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. அது கூடயே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் இந்த மசாலாலாம் வதக்கும் போதே ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் மட்டும் இல்லைங்க, பக்கத்து வீட்டுக்கும் வாசனை போகும். அவ்வளோ ஸ்மெல் சூப்பராக இருந்துச்சு. அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை ஆட் பண்ணிடுறேன். இதை வந்துட்டு நம்ம வதக்கும் போது தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. அந்த மஷ்ரூம்லேயே தண்ணி விடும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வந்துட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு கலருக்காக மட்டும்தான். ஆல்ரெடி பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகம் வேணும்னா நீங்கள் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தயிர் வாஷ் பண்ணி வச்சுருக்க ரைஸை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டால் அந்த மசால் ஃபுல்லாக ரைஸில் இறங்கிடும். 2 கப் தண்ணி ஆட் பண்ணி 2 விசில் விட்டு இறக்குனா குக்கர்லேயே உடையாமல் சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.